ஹலோ கைஸ், இன்னைக்கு Redmi Note8 Proக்கு GCam வந்து எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Redmi Note8 Proவில் MediaTekோட Helio G90T அப்படிங்கிற சிப்செட் இருக்குது. GCam வந்து மோஸ்ட்லி ஸ்னாப்ட்ராகனோட டெவலப்பர்ஸ் தான் கஸ்டமாக டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து MediaTekோட சிப்செட் அப்படிங்கிறதுனால இதுலேயும் ஒரு சில டெவலப்பர்ஸ் வந்து GCam வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா ஸ்டேபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அப்டேட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது எப்படி நம்ம வந்து Redmi Note8 Proக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். GCamோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணி GCamஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு XML ஃபைலும் கொடுத்துருக்கேன். அதவும் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபைல் மேனேஜரில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண GCamோட APK ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண XML ஃபைல் வந்து உங்களோட ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜில் GCam ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண GCam ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஷட்டர் பட்டனுக்கும் இமேஜுக்கும் இடையில ஒரு பிளாக் கலரில் ஒரு பிளேஸ் இருக்கும். அதாவது நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளேஸை டபுள் டேப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கான்ஃபிகோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் கான்ஃபிக் ஃபைல் வந்து சூஸ் பண்ண சொல்லும். நாம் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோல்டரில் மூவ் பண்ண கான்ஃபிக் ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ GCam வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான், Redmi Note8 Proவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக GCamஐ வந்து இன்ஸ்டால் பண்ணி Redmi Note8 Proவில் GCamல நார்மல் கேமராவை விட டீட்டெயிலிங்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா இருக்குது. GCam வந்து இதில் கேமரா, நைட் மூட் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. அப்புறம் அல்ட்ரா வைட் ஆங்கிள், மேக்ரோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இந்த GCamஐ டெவலப் பண்ணவங்க அப்டேட் மூலமாக இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வீடியோ ரெக்கார்டிங்லேயும் வந்து ஸ்டேபிலிட்டி வந்து இஷ்யூ இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. Wow.